सदियों से बहुत सब्र कर लिया। வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் ஒன்று தமிழ் படமாக இருக்கும், அப்படி இல்லைனா தமிழ் டப்பிங் படமாக இருக்கும். ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த 5 படமும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். சில சமயம் சில படம் இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில சமயம் சாதாரண ஆளுங்களே அப்லோட் பண்ணுவாங்கல்ல, அந்த படம் கொஞ்ச நாளில் தூக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சில படம் மட்டும் மிஸ் ஆகும், மேக்ஸிமம் படம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் ட்ராமா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான படங்க. ஆனால் பெருசாக இந்த படத்துக்கான வரவேற்பு கிடைக்காம தான் போயிடுச்சு. ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில் வச்சுருப்பாங்க. நான் எதர்ச்சியாக யூடியூபை ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது இந்த படம் இருக்கிறத பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படம் இருக்குது. ட்ராமா அப்படின்ற இந்த பேரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த படத்தில் விவேக் பிரசன்னா, சாந்தினி, அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேக் பிரசன்னாக்கும் சாந்தினிக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன இவ்வளோ நாள் குழந்தை தள்ளி போதே, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் சாந்தினியை பொறுத்த வரைக்கும் எப்போ பாரு குழந்தைய பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வேற விவேக் பிரசன்னாக்கு கஷ்டமாக இருக்கு. இன்னொன்று சைடு பூர்ணிமா ரவி இருக்காங்கல்ல, அதாவது பிக் பாஸ்ல பூர்ணிமா ரவி இருக்காங்கல்ல, ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த நபரால பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி பூர்ணிமா ரவி ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, இன்னொருத்தங்க இந்த குழந்தையை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கதையும் எங்க மீட் ஆகுது, இதை தாண்டி இதுல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்களால சில சஸ்பென்ஸ்லாம் வரும். அந்த சஸ்பென்ஸ் என்ன, அதே மாதிரி குழந்தை பெத்துக்கிறத வச்சு ஒருத்தங்க நிறைய தப்பான விஷயங்கள் பண்றாங்க. அதாவது அதை வச்சு காசு பார்க்கறதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. அது என்னன்றதை பத்தி தான் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் இதுக்கு முன்னாடி பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ராக்காதன் அப்படின்றது. இது நேரடி தமிழ் படம் தான். இப்போ யூடியூப்லயே இந்த படம் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. நீங்க ராக்காதன் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் காட்டுறேன்ல, அந்த பிக்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல படத்தோட டைட்டில் தெளிவா தெரியும். நீங்க அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மான் கராத்தியில வில்லனா ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். 2 பசங்க ஒரு பொண்ணு, இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 பசங்களுமே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு பையனை தான் லவ் பண்றாங்க. இதுல இன்னொருத்தர் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. ஆக்சுவலா லவ் பண்ற பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மாடல் ஆகணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை வச்சிருப்பாரு. மாடல் ஆகிறதுக்காக சென்னைக்கு வராரு. அப்படி சென்னைக்கு வந்தவர் மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. அவர் மட்டும் கொல்லப்படல, அந்த ஆபீஸோட ஹெட் ரோல ரியாஸ் கான் பண்ணிருப்பாரு, அவருமே கொல்லப்படுறாரு. சோ அவங்க 2 பேருமே ஆபீஸ்ல இறந்து போயிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் இன்ஸ்பெக்டரா மான் கராத்தே வில்லன் வராரு. அவருமே விசாரணை ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரை யார் கொலை பண்ணிருப்பா, இவங்க 2 பேருக்கு யார் கூடலாம் பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி மாடலுங்க இருக்கிற இடம் மாதிரி இல்ல, இங்க வேற ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் நமக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. அதாவது இவங்களுக்குள்ள சில பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல சில தப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. மாடலிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம், நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல. ஆனா ஆண்களுக்குமே இந்த ஃபீல்டில் கஷ்டம் இருக்குன்றத பத்தி தான் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. நிச்சயமா இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு மூணாம் நியமம் அப்படின்றது. இது ஒரு மலையாள படம் தான். ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்ல இந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படத்துல ரியாஸ் கான் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. தமிழ்ல இந்த படம் உன்னை விடமாட்டேன் அப்படின்ற பேர்ல இருக்கு. நீங்க யூடியூப்ல உன்னை விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொன்ன பாத்தீங்களா. முதல்ல பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு வீட்டுல ஸ்டார்டிங்கே சில பாடிஸ் கிடைக்குது. எத்தனை பேரோட பாடி கிடைக்குதுன்னு தெரியல, ஆனா ஒண்ணுக்கு மேற்பட்ட கொலைகள் அந்த வீட்டுல நடந்திருக்கு. இந்த கேஸ் ரியாஸ் கான் கிட்ட வருது. ரியாஸ் கான் அந்த இடத்துக்கு அப்சர்வ் பண்றாரு. யார் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, கொலை பண்ணவங்க எங்க போனாங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இடத்தெல்லாம் வாங்கி கொஞ்ச நாள் வச்சு நல்ல ரேட்டுக்கு விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை நமக்கு காட்டுறாங்க. அவங்க தான் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த இன்னும் நம்ம டெவலப் பண்ணி விற்கலான்றதுக்காக பில்டு பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்ட் மாதிரி ஒரு பொண்ணை வர வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஜாலியாக பழகிட்டுலாம் இருக்காங்க.
அப்படி பழகிட்டு இருந்த ஆண்கள் தான் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்ப அந்த பொண்ணு தான் கொலை பண்ணாங்களா, அந்த பொண்ணு தான் கொலை பண்ணாங்கன்னா ஏன் கொலை பண்ணாங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அதாவது ரியாஸ் கான் போலீஸ்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் விசாரிக்கிறாரு. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. முடிவுல ஒரு வித்தியாசமான முடிவை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டீங்க, வேற எப்படியாவது இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நாடகம்லாம் எடுக்கிறதுக்காக செலவு பண்றாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல செலவு பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட கதை கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா என்ன நடக்க போகுது நம்மள லைட்டா யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் ஒரு சூப்பரான கன்னட படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பேரு டாக்டர் 56 அப்படின்றது. இந்த படத்துல பிரியாமணி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. டாக்டர் 56 தமிழ் டப்டுன்னு போட்டீங்கன்னா இந்த படம் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். ஒரு மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரா குறி வச்சு அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. சிட்டியே ரொம்ப பரபரப்பா மாறிடுது. யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பரபரப்பா மாறிடுது. அப்பதான் ஆபீசரா நம்ம பிரியாமணி களம் இறங்குறாங்க. இந்த படத்திலேயே இவங்க பேரு பிரியா தான். பிரியாவும் யார் இந்த விஷயத்தை பண்றா, சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க, அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கர முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் வேற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருப்பாரு. அதாவது தியேட்டர்ல நடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கும் கரெக்டா ஒரு மாத்திரையை அவர் போட்டு ஆகணும். அந்த மாத்திரையை மட்டும் அவர் போடாம விட்டுட்டாருன்னா அவரோட உயிர் போயிடும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் அவருக்கு வந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் எப்படி இவருக்கு வந்தது, அதே மாதிரி பிரியாமணி ஒரு கில்லரை தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் வச்சு தான் கொண்டு போயிருப்பாங்க. நிச்சயமா இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல படம்னே சொல்லாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறதும் ஒரு கன்னட படம் தான். இந்த படத்தோட பேரு மம்மி சேவ் மீ அப்படின்றது. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா உபேந்திரா தான் நடிச்சிருப்பாங்க. ராஜா படத்துல நம்ம அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லாங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். அம்மா பொண்ணு சேர்ந்த மாதிரி புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. கோவால இருக்க ஒரு பெரிய வீட்டுக்கு தான் இவங்க குடி வராங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, இதை தாண்டி வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து வீட்டில் அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல அந்த சின்ன பொண்ணு தான் ஃபீல் பண்றா, அதுக்கப்புறம் இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்துல ஏதோ அமானுஷ்யமா நடக்குது, அந்த அமானுஷ்யம் நம்ம குழந்தைய சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த பேய் இருக்கு பார்த்தீங்களா, பொண்ணோட உடம்புல எல்லாம் பூந்துருது. இந்த பேய் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுது, இந்த வீட்டை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குல்ல, அதோட பாஸ்ட் என்னன்ற மாதிரிலாம் தேடி அலையிறாங்க. நம்ம பொண்ணை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போகணுன்ற மாதிரி நிறைய முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, அந்த பேய் யாருன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் மீதி கதை. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன 5 படங்களுமே சூப்பராக இருக்கும். இந்த 5 படங்களில் ஏற்கனவே நீங்கள் எந்தெந்த படங்களை பார்த்துருக்கீங்க, அதில் எந்த படம்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்றதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.